மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அனந்தி சசிதரன் அறிவிப்பு. ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் விடயத்தை அவர் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடாது என்பதே தமிழ் மக்கள் சபையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் 45 சிவில் அமைப்புகளின் கூட்டணியான தமிழ் மக்கள் சபையின் தலைமையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என்ற கலந்துரையாடல்கள் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. தமிழ் மக்கள் சபையின் தலைமையில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆழமான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, EPRLF, டெலோ, புளட் உட்பட பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் இந்த கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டன. தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வரும் பின்புலத்திலேயே அனந்தி சசிதரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். என்றாலும் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், அரசியல் பதவிகளில் இருந்தவர்கள் எவரும் தேர்தலில் களமிறக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டின் பிரகாரமே சிவில் அமைப்புகளின் கூட்டணியான தமிழ் மக்கள் சபை கலந்துரையாடல்களை நடத்தி வந்து பேராசிரியர் ஒருவரை களமிறக்கும் அடிப்படையிலான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றிருந்தன. இவ்வாறு பேச்சுக்கள் தொடரும் சூழலில் அனந்தி சசிதரன் தாம் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக எந்த பின்புலத்தில் அறிவித்துள்ளார் என்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. ஜேவிபியின் கீழ் அணிதிரளும் ஓய்வு பெற்ற போலீஸ் படை அச்சத்தில் அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தியின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டமைப்பினால் அரசாங்கத்துக்குள் பல்வேறு குழப்பங்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் எவ்வாறு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளனர் என விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகள் புலனாய்வுத்துறைக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல், மோசடிகள் மற்றும் குற்றச் செயல்கள் தொடர்பிலான பல இரகசிய தகவல்கள் இந்த குழுவில் உள்ள ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு தெரிந்துள்ளதால் இது தேர்தல் காலத்தில் ஆளுங்கட்சிக்கு பாரிய பின்னடைவையும் இழுக்கையும் ஏற்படுத்தும் என அரசாங்கம் அச்சம் கொண்டுள்ளது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபேசேகர ஆகியோர் தலைமையிலேயே தேசிய மக்கள் சக்தி இந்த படைப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது. இவர்களது செயல்பாடுகளை தொடரவிட்டால் அது அரசாங்கத்துக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவர்களை முடக்கும் பல்வேறு நகர்வுகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தேர்தலை நடத்துவது IMFக்கு சிக்கல் அல்ல, இலங்கை தூதுக்குழுவின் சிரேஷ்ட பிரதானி தெரிவிப்பு. இலங்கையில் எதிர்வரும் காலத்தில் தேர்தலை நடத்துவது சர்வதேச நாணய நிதியத்துக்கு சிக்கலாக அமையாது என அதன் இலங்கை தூதுக்குழுவின் சிரேஷ்ட பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் 2வது மதிப்பீடு மூத்த பிரதிநிதிகள் குழு நடத்திய ஆலோசனை தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. IMFின் 3வது தவணையாக 336 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வசதி வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபட IMFின் ஆலோசனைப்படி இலங்கையின் பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கும் புதிய திட்டம் சர்வதேச ரீதியிலும் பாராட்டப்பட்டது. இதேவேளை இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் தேர்தலை நடத்துவது IMFக்கு சிக்கல் இல்லை எனவும் தெரிவித்தார். எந்த ஒரு நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்துவதை IMF அங்கீகரிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகளின் செஞ்சோலை காணி மீண்டும் உரிமையாளரிடம் கைமாறுகிறதா? அங்கு வாழ்ந்தவர்களின் நிலை என்ன? விடுதலை புலிகளுக்கு விற்கப்பட்ட பெறுமதியான காணிகள் மீண்டும் அதே நபர்கள் பெற்றுக்கொண்டுள்ளதாக கரைச்சி பிரதேச செயலாளர் T. முகுந்தன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலேயே அவர் இவ்விடயத்தை கூறினார். மேலும்
மலையாளபுரம் பகுதியில் செஞ்சோலை பிள்ளைகள் கொட்டகை அமைத்து வாழ்கிறார்கள். நான் யுத்த காலத்தில் அதற்கு பின்னும் பிரதேச செயலாளராக பணியாற்றுகின்றேன். உண்மையில் காணி உரிமையாளர்கள் விடுதலை புலிகளுக்கு விற்பனை செய்துள்ளனர். செஞ்சோலை காணியும் அவ்வாறு விடுதலை புலிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இது வெளிப்படையான உண்மை. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் விடுதலை புலிகளின் தளபதிகளின் நிர்வாகங்கள் இடம்பெற்ற காணிகள் மீண்டும் முதல் உரிமையாளர்களால் கோரப்பட்டது. அதற்கு அமைவாக பல பெறுமதியான காணிகள் உரிமை கோரியவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் செஞ்சோலை காணியும் விடுதலை புலிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அங்கு வாழ்ந்த பிள்ளைகளுக்கு வீடுகள் உறவுகள் இல்லாமல் அந்த காணியில் கொட்டகைகள் அமைத்து வாழத் தொடங்கினர். உண்மையில் அவர்களின் நிலையும் கவலைக்குரியது. அவர்கள் வெளியேற்றப்படாமல் அதே இடத்தில் தொடர்ந்தும் இருக்கின்றனர். அவர்களுக்கான நீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு நாங்கள் தடுக்கவில்லை. ஏனெனில் மலசலகூடம் மற்றும் நீர் அத்தியாவசியமானது என்பதால் ஒருபோதும் நாம் தடுக்கவில்லை. ஆனாலும் நகர் உள்ளிட்ட பகுதியில் எவ்வாறு காணிகள் உரிமையாளர்களுக்கு 2ஆம் தடவையும் வழங்கப்பட்டதோ அதுபோல் குறித்த காணியும் வழங்க வேண்டும் என்ற நியாயமும் உள்ளது. ஆனாலும் செஞ்சோலையில் வளர்ந்த பெற்றோர் இல்லாத அந்த பிள்ளைகளின் நிலையையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் $1 மில்லியன் அமெரிக்க 3 பேர் கைது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதி கந்தசாமி கோவிலுக்கு முன்பாக $1 மில்லியன் அமெரிக்க 3 பேரை நேற்றிரவு போலீசார் கைது செய்துள்ளனர். $1 மில்லியன் அமெரிக்க நாணயத்தாள்கள் மற்றும் அதனை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கான ஆவணங்கள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்றிரவு 8 மணி அளவில் உந்துருளியில் பயணித்த இருவரை கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக வைத்து போலீசார் சோதனையிட்ட போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த அமெரிக்க நாணயத்தாள்களை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடய பொருட்கள் அனைத்தும் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் 11 வயது மகளை தவறான முறையில் தொலைபேசியில் படமெடுத்த குற்றச்சாட்டில் தாயார் கைது செய்யப்பட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட கிராமம் ஒன்றில் தனது மகளை தவறான முறையில் கையடக்க தொலைபேசியில் காணொளி எடுத்த குற்றச்சாட்டில் தாயார் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பாரதி வீதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 32 வயதுடைய 2 11 வயது பெண் பிள்ளைகளின் தாயாரே கைது செய்யப்பட்டுள்ளார். கணவனை பிரிந்த நிலையில் வாழ்ந்து வரும் இவர் தனது 13 வயதுடைய மகள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவரை தவறான முறையில் தனது கை தொலைபேசியில் காணொளி எடுத்துள்ளார். இதனை சிறுமியின் தங்கையான 10 வயது சிறுமி கண்டு தனது சித்திக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து குறித்த தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்குகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் அமலுக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 14 இன்று தொடங்குகின்றது. இந்த தொகுதியின் திமுக எம்எல்ஏயாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் உடல் நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி ஜூன் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் என்டிஎஃப் சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். கூட்டணியில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாமக வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். குவைத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை எடுத்துக்கொண்டு இந்தியா நோக்கி புறப்பட்டது விமானம்.
குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 49 பேர் உயிரிழந்துள்ளதோடு 50க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு அவற்றை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை குவைத் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். அதில் உயிரிழந்த 49 பேரில் 45 பேர் இந்தியர்கள் என மரபணு பரிசோதனையின் மூலம் தெரிய வந்துள்ளது. எனவே அந்த உடல்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தினார் குவைத் அதிகாரிகள். உயிரிழந்த இந்தியர்களில் 24 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். மேலும் இந்த தீ விபத்தில் 7 தமிழர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்காக இந்திய விமானப்படை சொந்தமான C-130 என்ற விமானம் நேற்று குவைத் புறப்பட்டு சென்றுள்ளது. குறித்த விமானம் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை எடுத்துக்கொண்டு கொச்சிக்கு புறப்பட்டுள்ளது. கொச்சி விமான நிலையத்திலிருந்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளது தொழிற்கட்சி. பிரித்தானியாவை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என உறுதி. பிரித்தானியாவில் தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே காணப்படும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. கீர் ஸ்டார்மர் தொழிற்கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் பிரித்தானியாவை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என உறுதியளித்துள்ளார். மான்செஸ்டரில் இந்த வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்தின் 14 வருடங்கள் பற்றிய மாற்றம் என்ற தலைப்பில் ஆவணம் தீர்மானம் மிக்கதாக இருக்கும் என தொழிற்கட்சி தலைவர் கூறியுள்ளார். தொழிற்கட்சி தலைவர் தனது கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர வாக்காளர்களை கவர்ந்தெழுக்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கொள்கைகளை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசுக்கு சொந்தமான எரிசக்தி முதலீடு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தை நிறுவுதல், மேலதிக போலீஸ் அதிகாரிகளை பணியமர்த்தல் மற்றும் அனைத்து பயணிகள் ரயில் சேவைகளையும் தேசியமயமாக்குதல் ஆகியவை இவற்றில் அடங்குகின்றன. மேலும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களாவன இங்கிலாந்தில் உள்ள அனைத்து ஆரம்ப பாடசாலைகளிலும் இலவச காலை உணவு அறிமுகப்படுத்தல், தேசிய வைத்தியசாலைகளில் புதிய சிறி ஸ்கேனர்கள் வழங்குதல் மற்றும் கூடுதல் பல் மருத்துவர் சந்திப்புகளுக்கு நிதியளிக்க 1.6 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிலாந்தில் 8500 மனநல பணியாளர்களை நியமிக்க உள்ளதுடன் பாலியல் வல்லுறவு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு 80 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபான பாவனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சிகரெட் கொள்வனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த பள்ளி என்ற பரிசினை வென்ற லண்டன் ஸ்டான்மோரில் உள்ள இந்து அறநிலை அவந்தி ஹவுஸ் மேல்நிலை பள்ளி குழந்தைகள் தத்துவம், யோகா மற்றும் தியான வகுப்புகளை எடுக்க ஊக்குவிக்கப்படும் ஹரோ பள்ளி மதிப்புமிக்க உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான பரிசிற்கு 39,000 பவுண்ட் தொகை பரிசுக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. அவந்தி ஹவுஸ் மேல்நிலை பள்ளி சமூக ஒத்துழைப்பு பிரிவில் 10 சாத்தியமான வெற்றியாளர்களில் ஒன்றாகும். விருதுகள் 5 வகைகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறுகிய பட்டியல் வரையப்பட்டுள்ளது. அதேபோல் ஸ்டான்மோரில் உள்ள இந்து மேல்நிலை பள்ளியான அவந்தி ஹவுஸ் கல்வி மற்றும் தேர்வுகளின் அழுத்தங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அதன் தனித்துவமான மதிப்புகள் அடிப்படையிலான கல்வி மாதிரிக்காக பாராட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பர்ஹாம் பிரைமரி தேர்வு செய்யப்பட்ட பிறகு உலகின் சிறந்த பள்ளி பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 2வது வடக்கு லண்டன் பள்ளி இதுவாகும். ஆன்மீக, மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் மாணவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் கல்விக்கான அதன் முழுமையான அணுகுமுறை காரணமாக இப்பள்ளி ட்ரெயில் பிளேசர் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இது பாரம்பரிய பாடங்களுடன் தத்துவம், நெறிமுறைகள், யோகா மற்றும் தியானம் உள்ளிட்ட வகுப்புகள் பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. மாத்திரமல்லாமல் அனைத்து மாணவர்களும் பங்கேற்பதை உறுதி செய்கிறது. பள்ளியின் ஆரோக்கியம் சார்ந்த அணுகுமுறைக்கு ஏற்ப சைவ உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு ஒட்டுமொத்த நல்வாழ்வில் உணவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே வளர்க்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
பள்ளி தலைமையானது கல்வியின் சிறப்பைப் போலவே ஆன்மீக நுண்ணறிவு மற்றும் பண்பு உருவாக்கம் ஆகியவற்றை மதிக்கும் சூழலை வளர்ப்பதில் முக்கியமானது என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதல், கலாச்சாரத்தை உள்ளடக்கிய நடைமுறைகள் மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பள்ளியின் பார்வையை இயக்கியதற்காக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பாராட்டப்பட்டுள்ளனர். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.